மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 18. சாகியின் செல்போன் ஒலிக்க அது மலராக இருக்குமோ என்ற சின்ன பயம் உள்ளுக்குள் அவனுக்கு எழுந்தது. இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற அசட்டு தைரியத்தில் எடுத்து பார்த்தான். ஷர்மியிடம் இருந்து அழைப்பு வந்திருந்தது. ஓ, இவ வரைக்கும் நியூஸ் போயிடுச்சா? தனக்குள் கேட்டுக்கொண்டே சிரிப்போட அழைப்பை ஏற்றான். சொல்லுடி ஷவர்மா. ஏ லூசு, என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க நீ? உரக்க சிரித்தான். அப்போ நேத்து உன்னை அவ டேமேஜ் பண்ணியிருக்கா, அப்படிதானே? என்கிட்ட மீசையில் மண்ணே ஒட்டலன்னு சமாளிப்பு இல்லை? அதுதான் பழி வாங்கிட்டோம் இல்லை? பெருமையாக காலரை தூக்கி விட்டு கொண்டான். அடச்சி, எப்போதான் வளருவீங்களோ 2 பேரும்? அட விடுமா, உன் ஆள் என்ன சொல்கிறான் அதை சொல்லு. எங்கள் விஷயத்தை விடு. நான் ஒன்று சொன்னால் கேப்பியா நீ? தயவு செஞ்சு உன் நாத்திக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாத, அப்புறம் கடுப்பாகிடுவேன். அதுதான் தெரியுமே, அப்படியெல்லாம் செய்வேனா நான்? அந்த பயம் இருக்கட்டும். அது பயம் இல்லை கம்ப்யூட்டரு, போனா போகுது பழைச்சு போன்னு விடுறது. அடிங், ரொம்ப பேசின, அப்புறம் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன் பார்த்துக்கோ. அப்படியே என் சாண்டி கையில் இருக்கிற அருவா உன் தலையை வெட்டிடும், அதையும் யோசிச்சு பார்த்துக்கோ. ஒரு நொடி அப்படியே அமைதியானான் சாகி. அவளுடைய என் சாண்டி என்ற உரிமை, அவனை பற்றி பேசும்போது அவளை அறியாமலேயே வெளிப்படும் காதல், அவனை பற்றி பேசும்போது தெரிக்கும் பெருமை, இப்படி எல்லாமே அவனை கவரும். அதனை ரசிப்பான். என்ன மச்சி சைலண்ட் ஆகிட்ட? என் ஆளை நினச்சி பயந்துட்ட இல்லை? எப்பவுமே ஏலக்காய் பாயாசத்தில் தான் சேரும். என்னதான் காஸ்ட்லியாக இருந்தாலும் பீஸாவில் சேர்க்க முடியுமா சொல்லு? உரக்க சிரித்தான் சாகி. நீ ஏலக்கா, என் தம்பி பாயாசம், நான் பீட்சாவா? ஆமாம். அழகடி உன் பேச்சு. நீ இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கலாம் ஷவர்மா. லூசு லூசு, இப்போ நான் இதை பற்றி தான் சொல்ல வந்தேன். நீ முதல்ல இசை கூட என்ன சண்டை போடலாம், என் பேச்சை எப்படி ரசிக்கலாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கான ஒருத்தியை ரசித்து பழகு. அதுவும் உனக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டராகவே பிடிச்சா உன்னை நல்லா புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி பச்சை புள்ள மாதிரி தங்கச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா உனக்கான ஒருத்தியை எப்போ தேட ஆரம்பிப்ப? அப்புறம் உன் லைஃப் வேஸ்ட் ஆகிடும், பார்த்துக்கோ. அவன் முகம் இறுகி அமைதியாக இருந்தான். நான் சொன்னதை யோசிச்சு பாரு, சரியா? நான் வச்சிடுறேன். என்றபோது அவன் விரல் கண்ணாடியில் தெரிந்த தன் கன்னத்து காயத்தை ஒரு முறை வருடி பார்த்தது. நேற்று கிருபா ஒரு முறை விழி வெறித்து இந்த காயத்தை பார்த்தது அவன் கண் முன் வந்து போனது. கண்களை இறுக மூடி பற்களை கடித்து கோபத்தை அடக்கினான். இடியட், இவ பண்ண காரியத்தில் அவ என்ன நினச்சான்னு தெரியலையே. நம்மளை தப்பாக நினச்சிருக்க மாட்டா இல்லை? தெரியலையே. அவ மனசில் என்ன நினைக்கிறான்னு தான் யாருக்கும் தெரியாதே. யாருக்கும் தெரியாது. சரி, எனக்கும் தெரிய மாட்டேங்குதே, அதுதானே பிரச்சனை. சே. இடுப்பில் கையை வைத்து பெருமூச்சு ஒன்றை இழுத்து விடுத்தான். அப்போதுதான் அங்கே இசையும் இருந்தது அவன் நினைவிற்கு வந்தது. தன் நெற்றியில் அடித்து கொண்டான். ஓ மை காட், என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்போ எப்படி இருந்துச்சு எனக்கே தெரியலையே. இந்த பிசாசு கண்டுபிடிச்சிருக்குமோ? கடவுளே, அப்படி மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மௌனச்சாமியார் ஏற்கனவே நம்மளை நிமிந்து கூட பார்க்காது. இதில் தப்பான இம்ப்ரெஷன் வந்துட்டா வேலையை விட்டு போனாலும் போயிடும். ஏதோ இப்போ கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷம் கூட கிடைக்காதே. தலையை தட்டி யோசிக்க தொடங்கினான். நீண்ட நேரம் வெளியில் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்ததால் தன் அறையின் ஜன்னலை திறந்து கீழே போர்ட்டிகோவை பார்த்தான். அங்கே சேகரின் கார் இல்லை. ஓஹோ, பொண்ணை லஞ்சம் கொடுத்து சரி பண்ண வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காரா? போகட்டும் போகட்டும், அவங்க வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். தீப்தி இறுகிய முகத்தோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். ஆஹா, இந்த மம்மியை சமாளிக்கணுமே. இட்ஸ் ஓகே, இதுக்கெல்லாம் பயப்படலாமா சாகி? கமான், தைரியமாக ஃபேஸ் பண்ணு. தனக்குள் தைரியம் சொல்லிக்கொண்டு தீப்தியின் பக்கம் திரும்பியும் பார்க்காமல் அவளை தாண்டி சென்றான். சாகி. அவளின் அதட்டனான விழிப்பில் அப்படியே நின்றான். கம் ஹியர். அவன் அமைதியாக அவள் முன் சென்று நின்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாகி? மம்மி ப்ளீஸ், நீங்கள் இதில் தலையிடாதீங்க. நேற்று அவள் என்ன காயமாக்கினப்போ சும்மா தானே இருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன? அவள் பண்ணா, நானும் பண்ணேன், தட்ஸ் ஆல். அவள் பண்ணதும் நீ பண்ணதும் ஒன்றா சாகி? அஃப்கோர்ஸ் மம்மி. இடியட், உன் காயம் 4 days இல்லைனா மேக்ஸிமம் 1 வீக்கில் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். பட் இது ஸோ வாட் மம்மி, 1 மாதம் போனால் வளர்ந்துட போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? கூலாக கூறினான்.
1 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் இந்த வயசுக்கு மேல சில பேருக்கு அவ்ளோ நீட்டு வளராம கூட போகும் தெரியுமா? ஒரே ஒரு நொடி திகைத்தான். அவன் ஏதோ சொல்ல வரும் முன் பின்னாலிருந்து இசை அவன் முடியை பற்றி இழுத்தாள். எரும மாடே, ஏன்டா இப்படி பண்ண? எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா? நீ மட்டும் என்ன பண்ண? நேத்து காயம் மட்டுமா பண்ண? என் ஆஃபீஸில் என் இமேஜை டேமேஜ் பண்ணல? என்ன ஜென்டில்மேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இமேஜை கூடத்தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்தேன். ஆனால் என்னை ஏதோ காமக்கொடூரன் ரேஞ்சுக்கு சந்தேகப்பட்டு பேசினியாமே. ஏதோ பொண்ணு கூட ஃபோர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன்னு எதுக்குடி சொன்னேன்? நேற்று எல்லாம் எந்த பொண்ணு என் ரூமுக்கு வந்தாலும் என் கன்னத்தை மறைக்கிறதே வேலையாக போச்சு. அதை கேட்டு ஒரு நொடி தடுமாறினாள் இசை. அப்போ அந்த கிருபா வந்தப்போ எத்தேச்சையாக தான் மறைச்சானா? நான் கூட லவ்வோன்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன். அது சரி, இந்த இத்து போன மூஞ்சையெல்லாம் யார் லவ் பண்ணுவா? அவள் தடுமாறி தனக்குள் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் கையிலிருந்து தன் முடியை விடுவித்து கொண்டு அவளை அப்படியே தள்ளிவிட்டான். அதன் பிறகே அவளை கவனித்தான். அவன் கத்தரித்து விட்ட முடியை திருத்தி சரி செய்ய பியூட்டி பார்லர் சென்று வந்திருக்கிறாள் என்று கண்டுகொண்டான். இந்த ஹேர் ஸ்டைலில் அவள் இன்னும் அழகாக இருப்பதாக தோன்றியது. மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் அணிந்தால் அப்படியே சென்னை பெண் போல் ஸ்டைலாக இருப்பாள் என்று எண்ணினான். அந்த எண்ணம் எல்லாம் அரை நொடிக்கும் குறைவுதான். அவள் மீண்டும் அடிக்க வர அவளோடு சண்டையிட ஆரம்பித்து விட்டான். காரை நிறுத்திவிட்டு வந்த சேகர் இவர்களை கண்டு வேகமாக ஓடி வந்து இருவரையும் பிரிக்க முயற்சித்தான். சேகர், அதட்டலாக அழைத்தாள் தீப்தி. அவன் பார்க்க, பேசாம வா என்று விட்டு சென்று விட அவனும் அவள் பின்னாலேயே சென்று விட்டான். சண்டையின் நடுவே அவள் அசந்த நேரத்தில் அவளை தள்ளிவிட்டு கவுச் மேல் இருந்த தலையணைகளை எல்லாம் எடுத்து அவள் மேல் போட்டுவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். ஒரே ஓட்டமாக ஓடி தன் கார் கதவை திறந்தவன் திரும்பி பார்த்தான். அவன் பார்வை இசையின் பைக்கிடம் செல்ல அவசரமாக சென்று டயரை பஞ்சர் செய்துவிட்டு தன் காரில் ஏறி பறந்தான். அவர்கள் சிறு வயதில் வாடகைக்கு இருந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு சென்று காரை நிறுத்தினான். ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அழுத்தினான். பள்ளி சீருடையோடு ஒருவன் வந்து கதவை திறந்தான். ஹாய் சாகி அண்ணா. ஹாய் ஸ்ரவன், தள்ளு தள்ளு என்றபடியே அவனை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். நேராக டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்து ஒரு தட்டை எடுத்து வைத்து கொண்டு, அங்கிள், என்ன டிஃபன் இன்னைக்கு? சீக்கிரம் கொண்டு வாங்க என்றான். அடடே சாகி, வா வா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நீங்கள் என்ன கேள்வி வேணும்னாலும் கேளுங்க, ஆனால் சாப்பாடு போட்டுட்டு கேளுங்க என்றான். அவரும் சிரித்து கொண்டே அவன் தட்டில் சூடான இட்லியை வைத்து மணக்கும் சாம்பாரை ஊற்றினார். ஆஹா, அற்புதம் அற்புதம் என்றபடியே ஒரு துண்டை எடுத்த வாயில் வைக்கும் நேரம் அவன் கை வலுவான ஒரு கையால் பிடிக்கப்பட்டது. நிமிர்ந்து பார்க்காமலேயே யார் என்று அவனுக்கு புரிந்தது. ஏன் உங்கள் வீட்டில் சாப்பிடல? என்ன பிரச்சனை? கேட்டவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சாகி மீண்டும் சாப்பிட முனைய, தமிழை என்ன பண்ண என்றான் அவன் அழுத்தமாக. அதில் கோபம் கொண்டு சாப்பிடாமல் எழுந்துவிட்டான் சாகி. அவனை கேள்வி கேட்டவன் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.